வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். கேரள அரசு தடுப்பணைகள் கட்டுவதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். முதல்வர் பழனிசாமி உறுதி. இரட்டை இலை சின்னத்தை முடக்க முடியாது, பன்னீர்செல்வம் நம்பிக்கை. ஆர்கே நகர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அறிவிப்பு. மக்கள் நல கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேற்றம். ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் அலுவலர் மாற்றம். பத்மஜா தேவிக்கு பதில் பிரவீன் நாயர் நியமனம். உத்தரகண்ட் முதல்வராக திரிவேந்திர சிங் ராவத் பதவியேற்பு. உத்தரப்பிரதேச முதல்வராக யோகி ஆதித்யநாத் தேர்வு. பவானி மற்றும் பாம்பாறு குறுக்கே தடுப்பணைகள் கட்டும் கேரள அரசின் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆளும் கட்சியின் நிறை குறைகளை எடுத்துரைத்து குறைகளை களைவதே எதிர்க்கட்சிகளின் இலக்கணமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதை தவிர்த்து எதிர்க்கட்சியாக செயல்பட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டு அரசியல் செய்வது மக்கள் விரோத செயல் என்றும் அவர் குறிப்பிட்டார். கேரள அரசு பாம்பாறு மற்றும் பவானி ஆற்றின் குறுக்கே மேற்கொண்டு வரும் அணை கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டியும் மற்றும் காவிரி மேலாண்மை வாரியம் நடைமுறைக்கு வரும் வரையிலும் மற்றும் வழக்குகள் இறுதியாக்கம் பெறும் வரையிலும் கேரள அரசு காவிரி படுகையில் எந்த ஒரு திட்டங்களையும் செயலாக்கத்திற்கு எடுத்து கொள்ளக்கூடாது என அறிவுரை வழங்குமாறு கேட்டுக்கொண்டேன். இந்த அரசு எப்போதும் விவசாயிகள் பக்கம்தான் இருப்பதோடு அவர்களுக்கு அரணாகவும் விளங்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னதாக கோயம்புத்தூரில் 1312 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட பணிகளை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடக்கி வைத்தார். 20.18 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், 6.36 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை அவர் திறந்து வைத்தார். பின்னர் குத்துவிளக்கேற்றி ஜெயலலிதா புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை முதல்வர் ஏற்றுக்கொண்டார். விழாவில் பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன், உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி, தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் உள்பட பலர் பங்கேற்றனர். இரட்டை இலை சின்னத்தை முடக்க முடியாது என்றும் அது தங்கள் அணிக்குத்தான் கிடைக்கும் என்றும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய பன்னீர்செல்வம் வரும் 22ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தின் முன்பு ஆஜராகி தங்கள் அணியின் நியாயமான வாதத்தை முன்வைத்து இரட்டை இலை சின்னத்தை பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடுவது கட்சி சட்ட விதிகளின்படி செல்லாது என்றும் அவர் குறிப்பிட்டார். 22ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் இது குறித்து மேலும் விவரங்களை கேட்பதற்காக எங்களை நேரில் அழைத்திருக்கிறார். நாங்களும் டெல்லி சென்று எங்களுடைய நியாயமான கழக சட்ட விதிப்படி இருக்கின்ற நியாயமான வாதங்களை எடுத்து வைக்க இருக்கின்றோம். இரட்டை இலை முடக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை, அது உறுதியாக எங்களுக்குத்தான் கிடைக்கும். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வடசென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் லோகநாதன் போட்டியிட உள்ளதாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் தமிழ் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், கம்யூனிஸ்ட் கட்சி செயலர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்கள் நலன் சார்ந்த ஒரு கொள்கைக்காக போராட ஒரு மாற்று தேவைப்படுகிறது. அந்த மாற்று தேவை என்ற அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நடைபெற உள்ள ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வடசென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர், கட்சியினுடைய ஆர்கே நகர் தொகுதியினுடைய பகுதிக்கு உறுப்பினர் எங்கள் தோழர் ஆர் லோகநாதன் அவர்களை வேட்பாளராக நாங்கள் நிறுத்துகிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஆதரவு அளிப்பது தொடர்பாக மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் முடிவு நாளை அறிவிக்கப்படும் என
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் முத்தரசன் தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் முடிவு குறித்து நாளை அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் விலகிவிட்டதாக அக்கட்சி வட்டாரம் தகவல் தெரிவித்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர்கள் தோழர் திருமாவளவன், ரவிக்குமார் இவர்களோடு கலந்து பேசி எத்தகைய முடிவை நாங்கள் இருவரும் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பது குறித்து நாளைய தினம் உங்களுக்கு முறையாக அழைப்பு கொடுத்து அந்த பத்திரிகையாளர் தொலைக்காட்சி நண்பர்கள் கூட்டத்தில் முறையாக தெரிவிப்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கே வெற்றி வாய்ப்பு இருப்பதாக பாரதிய ஜனதா வேட்பாளர் கங்கை அமரன் கூறியுள்ளார். ஆர்கே நகர் தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள இசையமைப்பாளர் கங்கை அமரன் இன்று ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக புறப்பட்டார். முன்னதாக பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அதிமுக வேட்பாளர் டிடிவி தினகரனை அதிமுகவினரே ஆதரிக்கவில்லை என்று கூறிய கங்கை அமரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கே வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். எம்எல்ஏக்கள் நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க, ஆட்சியாளர்கள் என்ன திசை மாற்றி நம்மளை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாலே போகிறோம். எல்லாம் ஏமாற்று அரசியலிருந்து உண்மையான அரசியலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலை நடத்தும் அலுவலராக பணியாற்றி வந்த பத்மஜா தேவி மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக பிரவீன் நாயர் IAS அந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலராக பத்மஜா தேவி கடந்த 11ஆம் தேதி நியமிக்கப்பட்டார். கடந்த 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் வேட்புமனுக்களை அவர் பெற்று வந்தார். இந்த நிலையில் கடந்த தேர்தலின் போது அதிமுகவுக்கு ஆதரவாக பத்மஜா தேவி செயல்பட்டதாக திமுக தரப்பில் தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அலுவலர் பத்மஜா தேவியை மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அவருக்கு பதிலாக IAS அலுவலர் பிரவீன் நாயர் தேர்தல் நடத்தும் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் நடந்த கார் விபத்தில் பலியான கார்பந்தய வீரர் அஸ்வின் சுந்தர் மற்றும் அவரது மனைவி நிவேதிதாவின் உடல்கள் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை போரூர் ஆலப்பாக்கம் அக்ஷலட்சுமி நகரைச் சேர்ந்தவர் அஸ்வின் சுந்தர். இவர் தேசிய கார்பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர். அஸ்வின் சுந்தரின் மனைவி நிவேதிதா இவர் தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் தம்பதிகள் இருவரும் நேற்று நள்ளிரவில் BMW Z3 ரக காரில் பட்டினப்பாக்கம் MRC நகரில் இருந்து போரூர் ஆலப்பாக்கத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது MRC நகரில் சாலையில் நின்று கொண்டிருந்த கார் மீது அஸ்வின் சுந்தரின் கார் மோதி பிளாட்பாரம் அருகே இருந்த சுவருக்கும் ஒரு மரத்திற்கும் இடையில் தீப்பற்றி இருந்தது. இதனால் காரின் கதவை திறக்க முடியாமல் அஸ்வின் சுந்தரும் நிவேதிதாவும் உள்ளேயே சிக்கிக் கொண்டனர். பின்னர் காரில் பற்றி இருந்த தீ அணைக்கப்பட்டு இருவரது உடல்களையும் அடையாறு போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து தொடர்பாக 2 வழக்குகளை பதிவு செய்த காவல்துறையினர் விபத்திற்கான காரணம் குறித்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே உடற்கூறு ஆய்விற்கு பின்பு இருவரின் உடல்களும் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. விபத்தில் பலியான கார்பந்தய வீரர் அஸ்வின் சுந்தர் 5 முறை தேசிய சாம்பியன் பட்டம் வென்றவராவார். தனது காதலியான மருத்துவக் கல்லூரி மாணவி நிவேதிதாவை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அஸ்வின் திருமணம் செய்து கொண்டார். நிவேதிதா இலங்கை தொழிலதிபரின் மகளாவார். அஸ்வின் அவரது பெற்றோருக்கு ஒரே மகனாவார். விபத்தில் சிக்கி எரிந்து எலும்புக்கூடான அஸ்வினின் சொகுசு கார் சுமார் 70 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. எந்தவிதமான விபத்து நேரிட்டாலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த அந்த வெளிநாட்டு கார் தீப்பற்றி எரிந்ததற்கான காரணம் குறித்து தொழில்நுட்ப வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெறும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோ குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்த மற்றொரு மீனவர் குடும்பத்தினருக்கு 1 லட்சம் ரூபாயும் நிவாரண நிதியாக தமிழக அரசால் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த 6ஆம் தேதி ராமேஸ்வரத்தை ஒட்டியுள்ள கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை நோக்கி இலங்கை கடற்படையினர் சுட்டத்தில் மீனவர் பிரிட்ஜோ கொல்லப்பட்டார். மற்றொரு மீனவரான சுரன்குமார் என்பவர் படுகாயமடைந்தார். இதனையடுத்து இருவரின் குடும்பத்தினருக்கும் நிவாரண நிதி வழங்கப்படும் என முதல்வர் பழனிசாமி அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் இன்று தங்கச்சி மடத்திற்கு சென்று பிரிட்ஜோ குடும்பத்தினரிடம் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். இதேபோல் படுகாயமடைந்த செரோன்குமார் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது. மரணமடைந்த பிரிட்ஜோவின் குடும்பத்திற்கு தமிழக அரசின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அந்த 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகையும், காயமுற்ற சரோனுக்கு
1,00,000 ரூபாய் அந்த உதவித்தொகையை இன்றைக்கு அவங்க தாயாரிடத்திலும் தந்தையிடத்திலும் கொடுத்து எங்களுடைய ஆறுதலையும் தெரிவித்து தமிழகத்தில் வாழுகின்ற குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாழுகின்ற மீனவர்களுக்கும் அம்மாவினுடைய அரசு என்றைக்குமே உறுதுணையாக இருக்கும். உத்தரகண்ட் மாநிலத்தின் 9வது முதல்வராக பாரதிய ஜனதாவின் திரிவேந்திர சிங் ராவத் இன்று பதவியேற்றார். அவருக்கு மாநில ஆளுநர் கிருஷ்ணகாந்த் பால் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். உத்தரகண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 70 இடங்களில் 57 இடங்களை பாரதிய ஜனதா கைப்பற்றியது. இதனையடுத்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தரகண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பேற்கிறது. தலைநகர் டேராடூனில் நேற்று நடந்த பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டப்பேரவை கட்சி தலைவராக 56 வயதான திரிவேந்திர சிங் ராவத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன்பின் ஆளுநர் கிருஷ்ணகாந்த் பாலை சந்தித்து திரிவேந்திர சிங் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆளுநர் அனுமதி வழங்கியதை அடுத்து இன்று பிற்பகல் 3 மணியளவில் உத்தரகண்ட் மாநிலத்தின் 9வது முதல்வராக திரிவேந்திர சிங் ராவத் பதவியேற்றார். ராவத்துடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். டேராடூனில் உள்ள அணிவகுப்பு திடலில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா மற்றும் மத்திய அமைச்சர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் புதிய முதல்வராக யோகி ஆதித்யநாத் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 2 துணை முதல்வர்களை உள்ளடக்கிய பாரதிய ஜனதா அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா 312 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சிகள் 13 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. உத்தரப்பிரதேசத்தில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா தனிப்பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி 1 வாரமாகியும் முதல்வரை தேர்ந்தெடுக்க இயலாமல் இழுபறி நிலைமை நீடித்தது. இந்த நிலையில் புதிய முதல்வராக தேர்வு செய்வதற்காக லக்னோவில் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது. மேலிட பார்வையாளராக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் கோரக்பூர் தொகுதி பாரதிய ஜனதா மக்களவை உறுப்பினர் யோகி ஆதித்யநாத் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. மேலும் உத்தரப்பிரதேச மாநில பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் கேசவ பிரசாத் மௌரியா மற்றும் தினேஷ் சர்மா ஆகிய இருவரும் துணை முதல்வர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். யோகி ஆதித்யநாத் இன்று இரவு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைக்குமாறு கடிதம் வழங்குவார் என்றும் அதனைத் தொடர்ந்து அவரின் தலைமையில் பாரதிய ஜனதா அரசு நாளை பிற்பகல் பதவியேற்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள மரகதலிங்கம் பறிமுதல். கடத்த முயன்ற ஒரு பெண் உள்பட 5 பேர் கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழக அரசை பாராட்டக்கூடிய எந்த அம்சங்களும் தமிழக பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் குடிநீர் பஞ்சத்தையும் தீர்க்க எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வை பொறுத்தவரை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தையும் மத்திய அரசையும் அணுகி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திருநாவுக்கரசர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக வெற்றிக்கு இணைந்து பாடுபடுவோம் என்று கூறினார். இந்த வருஷம் கடுமையான குடிநீர் பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு எந்த விதமான போதுமான நிதியும் ஒதுக்கப்படலை. வழக்கமாக வர்ற பட்ஜெட்டை தவிர புதுசாக எந்த விதமான அறிவிப்பும் எதுவும் இல்லை. இதில் ஆர்கே நகர் தேர்தலில் ஏற்கனவே திமுக நிற்கிறது, காங்கிரஸ் ஆதரிக்கும்னு சொல்லியிருக்கேனே. ஸோ தேர்தல் பணிகளை ஒருங்கிணைந்து செய்வோம். எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவார். இலங்கை இனப்படுகொலைக்கு எதிராக சென்னையில் இன்று நடந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட நடந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலையை கண்டித்து இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இன்று நடந்தது. மதிமுக பொதுச் செயலர் வைகோ, வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் தா வெள்ளையன், திரைப்பட இயக்குநர் புகழேந்தி உள்பட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர்.
ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து இலங்கை தூதரகம் நோக்கி செல்ல முயன்றனர். காவல்துறையினர் அவர்களை தடுத்தபோது அவர்கள் சாலை மறியலில் இறங்கினர். அதையடுத்து 200க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் அவையில் நடக்கும் வாக்கெடுப்பில் இந்தியா ஆதரவாகவோ வாக்கெடுப்பை புறக்கணித்தோ துரோகம் செய்யக்கூடாது என்று தெரிவித்தார். இலங்கை அரசு எல்லா தூதரகங்களையும் கைப்பற்றிட்டாங்க. இந்தியா என்ன செய்ய போகுதுன்னு பாக்குறோம். இந்தியாவும் இலங்கை ஆதரிக்கலாம்னு இங்க பேசுறாங்க. ஓட்டெடுப்புல கலந்துக்கிடாம நடுவில் வச்சு ஏமாத்துற வேலையை செய்யாத. ஆதரிச்சு ஓட்டு போட்டேன்னா அதை விட அயோக்கியத்தனம் எதுவும் கிடையாது. நீ நடுநிலை வைக்கிறேன்னு வெளியே வந்தா அதுவும் துரோகம் தான். எழுத்து ஓட்டு போடு. 2 வருஷம் டைம் கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்ல, இலங்கை சர்க்கார் அனுமதி பெற்றுத்தான் யாரும் விசாரணைக்கு உள்ளே நுழைய முடியும். கேரள அரசு போன்று தமிழக அரசும் அந்நிய குளிர்பான நிறுவனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தினார். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் இருந்து கங்கை கொண்டானில் உள்ள தனியார் குளிர்பான நிறுவனங்களுக்கு தண்ணீர் வழங்க உத்தரவிட்டதை எதிர்த்து பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திருநெல்வேலி ரயில் நிலையமும் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சீமான் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தாமிரபரணி ஆற்றில் உபரி நீரே இல்லாத நிலையில் மக்களே குடிநீருக்காக குடத்தோடு அலையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஏதோ ஆள் குழாய் கிணறை வச்சு கொஞ்சம் விவசாயம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதையும் காலி பண்ணுறதுக்கான வேலை நடக்குது. கேரள அரசு இப்போ இந்த அந்நிய குடிபானங்கள் தயாரிக்கிற இது தடை செஞ்சுருக்கு. அதுபோல் எங்களுடைய அரசும் வணிக பெருமக்கள் விற்கிறதுலேன்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. பெரிய மகிழ்ச்சி. அதே போல் இந்த மக்களும் அதை வாங்கி நுகர்வதில்லை, பருகுவதில்லைன்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. ஆனால் என் நிலத்தில் உற்பத்தி செய்வதற்கும் தடையை இந்த அரசு விதிக்கணும். அதுக்காக தான் இந்த கோரிக்கை வச்சு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். கடன் மதிப்பீடு இல்லாமல் வங்கிகளில் இருந்து கடனை பெற முடியாது என்பது குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று பிரபல கடன் மதிப்பீட்டு நிறுவன மேலாளர் நடராஜன் குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று வேந்த டிவி செய்தியாளர்களுடன் பேசிய கிரிஃப் கடன் மதிப்பீட்டு நிறுவன மேலாளர் நடராஜன் குமார் கடன் மதிப்பீடு குறித்த விளக்கங்களை தெரிவித்தார். அப்போது கடனை முறையாக திருப்பிச் செலுத்துவோருக்கான கடன் மதிப்பீடு இருந்தால்தான் வங்கிகளில் கடன் பெற முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற விழிப்புணர்வு மக்களிடையே இல்லாத காரணத்தில்தான் வங்கிக் கடன் கிடைக்காத போது மக்கள் காரணம் தெரியாமல் அவதிக்குள்ளாவதாகவும் நடராஜன் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் இதுபோன்று 4 நிறுவனங்கள் ரிசர்வ் வங்கியின் ஒப்புதலின் பேரில் இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் நடராஜன் தெரிவித்தார். கடன் மதிப்பீடுன்றது கிரெடிட் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். கிரெடிட் ரிப்போர்ட்டும் எப்படின்னா ஒவ்வொரு லோன்லையும் நீங்கள் எப்படி ஒழுங்காக கட்டினீங்களா இல்லையா அதுக்கெல்லாம் சேர்த்து லாஸ்ட்டில் ஒரு டோட்டல் மார்க்ஸ் மாதிரி கொடுக்கறது தான் கடன் மதிப்பெண். அந்த மதிப்பெண் அதனால தான் லோன் உங்களுக்கு கொடுக்க முடியுமா முடியாதான்னு என்று வங்கி நிர்ணயம் செய்யும்போது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி கிரெடிட் ரிப்போர்ட்னா என்ன, அது என்னோடய ரிப்போர்ட் என்ன சொல்லுது, இன்கேஸ் கம்மியாக இருந்தால் அதை எப்படி நான் சரி செய்கிறது, அந்த ரிப்போர்ட் எப்படி சரி செய்கிறது என்று உங்களுக்கும் தெரியும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் 14வது நாளாக போராட்டம் தொடரும் நிலையில் அங்குள்ள மக்கள் தங்களது வீடுகளை காலி செய்து அகதிகளாக வெளியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக வடகாட்டில் 14வது நாளாகவும் நல்லாண்டர் கொள்ளையில் 31வது நாளாகவும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று வடகாடு கிராம மக்கள் வீடுகளை காலி செய்து ஆடு மாடுகளுடன் அகதிகளாக வெளியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தோடன்பட்டி, இஸ்லாமியர் திரு, தனலட்சுமிபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் சந்தைப்பேட்டையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்றனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுவதுமாக கைவிடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நல்லாண்டார் கொல்லை கிராம மக்களும் 31வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 50க்கும் அதிகமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் பிச்சை எடுக்கும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். எடுத்தால் எங்கள் திட்டமே இது அழிஞ்சு போகும், எங்கள் விவசாயம் அழிஞ்சு போகும், எங்கள் சாப்பாடு இல்லாமல் நாங்கள் இப்படி தான் பிச்சை எடுக்கணும். எங்களை எல்லா மக்களுமே இந்த நிலைமையில தான் பார்க்கணும்னு நீங்களாம் ஆசைப்பறியலா? எல்லா பசங்களும் ஆசைப்பறியலா? நீங்களாம் எங்களுக்கு என்னன்னு கேட்க மாட்டீங்களா? 21 நாள் இந்த போராட்டம் தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். மீண்டும் நாங்கள் இதை எடுக்க வந்தாக்க நாங்கள் இதே நிலைமைக்கு தான் நாங்கள் ஆளாகுவோம். தயவு செய்து எங்கள் இடத்தை எங்கள்கிட்ட விட்டு கொடுத்தா போதும். இன்னைக்கு அமைதியான முறையில் போராட்டம் செஞ்சிருக்கோம். எங்க அமைதிக்கு எந்த விதமான பதிலும் கிடைக்கல. எங்களுக்கு எங்க விவசாயத்தை அழிச்சு எங்களோட வாழ்வாதாரத்தை எங்க பின்னாடி எங்க வாழ்வாதாரம் என்ன ஆகுமோங்கிறதுக்கான இன்னைக்கு மன உளைச்சல் இந்த கிராமத்தில் உள்ளவங்க நாங்கள் உட்காந்துருக்கோம். இன்னைக்கு எவ்வளவு தூரம் நாங்கள் இன்னைக்கு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறதெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா இது மூலமா நீங்க மக்களுக்கெல்லாம் தெரியுதா தெரியலையா? எங்களோட பிரச்சனைக்கு எல்லாரும் ஒத்துழைக்க வாங்க.
சேலத்தில் இருந்து கோயம்புத்தூர் வழியாக வெளிநாட்டிற்கு கடத்த முயன்ற 25 கோடி ரூபாய் மதிப்பிலான மரகத லிங்கத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக ஒரு பெண் உள்பட 5 பேரை கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் இரும்பாலை அருகே உள்ள பால்பனை பகுதியில் ஒரு கும்பலிடம் மரகதலிங்க சிலை ஒன்று இருப்பதாகவும் அதனை வெளிநாட்டிற்கு கடத்த முயல்வதாகவும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த கும்பலை கண்காணித்து வந்த காவல்துறையினர் சேலம் இரும்பாலை அருகே அழகுசமுத்திரம் என்ற பகுதியில் காரில் மரகதலிங்க சிலையை கடத்தியவர்கள் சுற்றி வளைத்தனர். அவர்களிடமிருந்து 7 கிலோ எடை உள்ள 25 கோடி ரூபாய் மதிப்பிலான மரகதலிங்க சிலையை பறிமுதல் செய்தனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பழமையான கோவில் ஒன்றிற்கு சொந்தமான சிலை என தெரியவந்தது. சிலை கடத்தல் தொடர்பாக வள்ளி என்ற பெண் உள்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வெளிநாட்டுக்கு போகிறத கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக அதனுடைய பேஸை உடச்சி எரிஞ்சிருக்கோம். எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்கல்ல, எக்ஸ்போர்ட் ஆஃப் ஐடல்ஸை கம்ப்ளீட்டாக உடைச்சாச்சு. திருட்டை தடுக்கிறதுங்கிறது அந்த இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுடைய பொறுப்பு. அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்க தான் அதை தடுக்கணும். இது கோயில் சிலையில் இருக்கிறது போலீஸில் மட்டும் ஷிஃப்ட் பண்ண முடியாது. அது சம்மந்தப்பட்ட துறை இருக்குது கோயிலுக்கு. அந்த துறையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்கனவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். சிலை தடுப்பு பிரிவு சிஐடியிலேருந்து எங்களுக்கு ஒரு தகவல் வருது. என்னென்னா ஒரு சிலையை வந்து கைமாத்துறதா ஒரு தகவல் வருது. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா வள்ளின்னு ஒரு லேடி அண்ட் 4 அதர் மேல் அக்யூஸ்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரகதலிங்கம், இந்த 7 கிலோ மரகதலிங்கம் அவங்க பொசிஷன்லேருந்து கைப்பற்றணும். அவங்கள வந்து இப்போ தாரமங்கலம் காவல் நிலையத்தில் கொண்டு வந்து வச்சு விசாரிக்கிறது கொண்டு வந்துருக்கு. ராமேஸ்வரம் மீனவர் இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து நடைபெற்று வந்த வேலைநிறுத்த போராட்டம் 11 நாட்களுக்கு பிறகு முடிவுக்கு வந்தது. இதையடுத்து மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றபோது கடந்த 6ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனை கண்டித்தும் மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அமைச்சர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் மீனவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் அவர்களது கோரிக்கைகள் நிறைவேற்ற என உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து 11 நாட்களுக்கு பிறகு இன்று காலை 500க்கும் அதிகமான விசைப்படகுகளில் 2500க்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இதனிடையே இந்திய கடற்படையினர் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கேட்டுக் கொண்டனர். பிரிட்டோ தான் கடைசியாக இருக்கும். இனிமேல் மீனவர்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களும் இருக்காது. மீன்பிடிக்க தைரியமாக செல்லுங்கள் என்ற கொடுத்த உத்தரவாதத்தின் பேரில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 800 படகுகள் இன்னைக்கு நாங்கள் கடலுக்கு போகிறோம். இந்திய கடற்படை எங்களுக்கு உறுதுணையாக இருந்து மீன்பிடிக்கிறதுக்கு நல்ல உத்தரவாதம் செஞ்சு உதவி பண்ணணும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் கத்தியால் குத்தியதில் ஒருவர் காயமடைந்தார். மாஞ்சான் விடுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியின் +2 மாணவர்களான முத்துக்குமார் மற்றும் சக்திவேலு ஆகியோருக்கிடையே நீண்ட கால முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் இன்று பள்ளியில் நடைபெற்ற இயற்பியல் பாடத்திற்கான சிறப்பு வகுப்பில் கலந்து கொள்வதற்காக முத்துக்குமார் வந்தார். பள்ளி அருகே அவரை வழிமறித்த சக்திவேல் வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்ட நேரத்தில் சக்திவேல் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து முத்துக்குமாரை கடுமையாக தாக்கியுள்ளார். அவரின் அலறல் சத்தம் கேட்டு பக்கத்தில் இருந்தவர்கள் விரைந்து வந்து படுகாயமடைந்த முத்துக்குமாரை மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஆலங்குடி காவல்துறையினர் முனைப்பான விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். நான் வந்து மாஜமணி ஸ்கூலில் படிக்கிறேன். அது போன 9ஆவது படிக்கும்போது சண்டை, அதை காரணத்தை வச்சு தான் இப்போ நான் கிழிச்சது. இன்றைக்கி வந்து பிசிக்ஸ் ஸ்டடி படிக்க போனேன் பரிச்சைனால. எப்போதும் போய்ட்டு படிக்கிறது, அதனால் படிச்சுக்கிட்டு தான் அவன் இருந்தாப்புல ரோட்டில் வச்சு தண்ணி போட்டான், கிழிச்சு போட்டான். அவனும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறான். இங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியில் வச்சு கிழிச்சு போட்டான். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வீட்டில் சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் பலியானவர்கள் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. சிவகாசி விருதுநகர் காலனியைச் சேர்ந்த செல்வம் என்பவரது வீட்டில் உரிய அனுமதியின்றி பட்டாசு தயாரிக்கும் பணி நடந்தது. கடந்த 14ஆம் தேதி ஃபேன்சி ரக பட்டாசுகளை வேதியியல் மூலப்பொருட்களை காகித குழாய்களுக்குள் அடைக்கும் பணியின் போது 6 பேர் ஈடுபட்டிருந்தனர். எதிர்பாராமல் உராய்வு ஏற்பட்டு வெடி விபத்து நிகழ்ந்தது. இதில் 6 பேரும் தீக்காயமடைந்தனர். சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களில் நாதன் என்பவர் முதல் நாளில் உயிரிழந்தார். மறுநாள் ஐயப்பன் என்பவர் பலியானார். இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்து உயிருக்கு போராடி வந்த மாரியப்பன் நேற்றிரவு பலியானார். முத்துப்பாண்டி, ஜெயபால் ஆகியோர் இன்று அதிகாலையில் இறந்தனர். இதன் மூலம் பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. இருதயராஜ் என்பவர் தீக்காயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்.
விருதுநகர் மாவட்டத்தில் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி விசைத்தறி உரிமையாளர்கள் 2வது நாளாக அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், சகரபாண்டியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வரும் 800 விசைத்தறி கூடங்களின் மூலம் 30,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயனடைகின்றனர். கடந்த சில மாதங்களாக 50 நூல்கண்டுகள் கொண்ட மூட்டை ஒன்று 8,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தற்பொழுது ரூபாய் 11,000ஆக விலை உயர்ந்துள்ளதால் விசைத்தறி உரிமையாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள் விரைந்து நூல் விலையை கட்டுப்படுத்தி தங்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டுமென கோரி விசைத்தறி உரிமையாளர்கள் தொடர்ந்து 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 4,000 பேர் 5,000 பேர் இந்த தொழிலை நம்பி தான் இருக்காங்க. இன்றைக்கி இதோட மூலப்பொருளான நூல் விலை பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தினம் ஒவ்வொரு விலையாக ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த அடையாள வேலை நிறுத்தத்தை மனசில் வச்சுக்கிட்டு மத்திய மாநில அரசுகள் கண்டிப்பாக இந்த நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்தணும். மேலும் தவற பட்சத்தில் போராட்டங்கள் நீடிக்கும். கடலூர் மாவட்டத்தில் ஓய்வூதியம் வழங்காததை கண்டித்து பேருந்துகளை பணிமனைக்குள் நுழைய விடாமல் ஓய்வூதியர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 13வது ஊதிய ஒப்பந்தப்படி பேச்சுவார்த்தையை தொடங்காததை கண்டித்து அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்கம் சார்பில் கடலூர் சிதம்பரம் சாலையில் உள்ள பணிமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பணிமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பேருந்துகள் பணிமனைக்குள் செல்ல முடியாமல் பேருந்து நிலையத்திற்கு திரும்பி சென்றனர். ஆர்ப்பாட்டத்தின் போது ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய தொகையை விரைந்து வழங்கிடக் கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. 13 ரிட்டையர்ட் ஆகி இது வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு கிராஜுவேட் கம்ப்ளீஷன் இன்னும் தர வேண்டிய தொகைலாம் எங்களுக்கு யாருமே இன்னும் தரல. அதனால தான் நாங்கள் இங்கே முற்றுகையிட்டு நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோம். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை கொண்டாந்து வெயில உட்கார வச்சுக்கிட்டு நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். இதெல்லாம் எங்களுக்கு இது எங்கள் பென்ஷனை தான் நாங்கள் கேட்குறோம், தவிர எங்கள் உழைப்பை தான் நாங்கள் கேட்குறோம். எங்கள் பணத்தை கொடுங்க, எங்கள் உழைப்பை கொடுங்க. விழுப்புரம் வேலூர் வழியாக சோதனை ஓட்டமாக இயக்கப்படும் விரைவு ரயிலை நிரந்தரமாக இயக்க வேண்டும் என திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் வேலூர் இடையே புதிய மின்சார ரயில் இன்று முதல் இயக்கப்படுகிறது. விழுப்புரத்தில் காலை 7:15 மணிக்கு புறப்பட்ட ரயில் திருவண்ணாமலைக்கு காலை 8:38 மணிக்கு வந்தடைந்தது. திருவண்ணாமலைக்கு வந்த புதிய ரயிலை பயணிகள் வரவேற்கும் வகையில் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சோதனை ஓட்டமாக தொடங்கப்பட்டுள்ள விரைவு ரயில் சேவை வரும் 31ஆம் தேதி வரை இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதிய விரைவு ரயில் சேவை மாணவர்களுக்கும் அலுவலக ஊழியர்களுக்கும் பயனுள்ளதாக இருப்பதால் இதனை நிரந்தரமாக இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலைக்கு இந்த ட்ரெமோ ட்ரெயின் வந்துக்கிறது ரொம்ப நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த ட்ரெயின் விடுவதாக மக்களுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லை. இதனால் பக்தர்களுக்கும் திருவண்ணாமலையில் வர கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு இது பெரிய யூஸ்ஃபுல் உள்ள ட்ரெயின் ஆகும். இதை கண்டினியூவாக 1 மாதமாவது இதை ட்ரெயின் விட்டாதான் மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் உண்டாகும். திருவள்ளரை அருள்மிகு செந்தாமரை கண்ணன் பங்கஜவல்லி தாயாருடன் திருவரங்கம் வடதிருக்காவிரியில் எழுந்தருளியதை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் வட்டம் திருவள்ளரையில் அருள்மிகு செந்தாமரை கண்ணன் கோவில் உள்ளது. இங்கு பங்குனி உற்சவ விழா கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. இதன் 3வது நாள் திருநாளன்று திருவரங்கம் வடகாவிரியில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் வைபவம் நடைபெற்றது. இதன்படி இன்று அதிகாலை திருவள்ளரை திருக்கோவிலில் இருந்து பல்லக்கில் பங்கஜவல்லி தாயாருடன் புறப்பட்ட செந்தாமரை கண்ணன் திருவரங்கம் வடகாவிரியில் உள்ள ஆசன மண்டபத்தை வந்தடைந்தது. அங்கு திருவரங்கம் திருக்கோவிலில் இருந்து வந்த மாலை வஸ்திரங்கள் மரியாதை செலுத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நாளை அதிகாலை புறப்பட்டு மறுபடியும் திருக்கோவிலை சென்றடையும் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரம்மோற்சவங்கிறது நடக்குது. அதுக்கு சேவைக்கு வந்தோம், எல்லாரும் ரொம்ப நல்லா சேவிச்சோம். இப்போ சேவிச்சா நல்ல திவ்யமாக சேவிக்கலாம். 3ஆம் திருநாள் நடக்குது. எல்லா கோவிலேருந்து சகல மரியாதையும் பெருமாள் தருவாங்க கொண்டு. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட். இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள விமான நிலையத்தில் ராணுவ வீரரின் துப்பாக்கியை பறித்தவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அங்கு பதற்றம் நிலவியதால் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. பாரிஸ் நகரில் உள்ள ஓர்லி விமான நிலையத்தில் இன்று காலை விமானங்களின் வழக்கம் போல வந்து சென்றன. உள்ளூர் நேரப்படி காலை 8:30 மணி அளவில் பயணிகள் நடமாட்டம் அதிகரித்த நிலையில் ஒருவர் அங்கு நின்றிருந்த ஒரு ராணுவ வீரரின் இடுப்பில் இருந்த துப்பாக்கியை பறித்தார். பின்னர் விமான நிலைய வரவேற்பு பகுதியில் உள்ள ஒரு கடைக்குள் ஓடி பதுங்க முயன்றார். அவரை எச்சரித்தபடி விரட்டிச் சென்ற பாதுகாப்பு படையினர் அசம்பாவிதத்தை தவிர்க்கும் வகையில் அவரை சுட்டுக் கொன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொல்லப்பட்டவரின் முழு விவரங்கள் வெளியாகாத நிலையில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் ஓர்லி விமான நிலையத்தில் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து விமான நிலையத்தில் இருந்த 3000க்கும் அதிகமான பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. ராஞ்சியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் 3வது டெஸ்ட் போட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 451 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து நேற்று முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 120 ரன்கள் எடுத்திருந்தது. தொடர்ந்து 3வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்த இந்திய அணி 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன்கள் எடுத்துள்ளது. டெஸ்ட் போட்டியில் தனது 11வது சதம் அடித்த சத்தீஸ்வர் புஜாரா 130 ரன்களுடனும் விருத்மன் சாகா 18 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். ஆஸ்திரேலிய அணி தரப்பில் பேட் கமின்ஸ் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்திய அணிக்கு 4 விக்கெட்டுகள் உள்ள நிலையில் 91 ரன்கள் பின்தங்கியிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள அரசு தடுப்பணைகள் கட்டுவதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். முதல்வர் பழனிசாமி உறுதி. இரட்டை இலை சின்னத்தை முடக்க முடியாது, பன்னீர்செல்வம் நம்பிக்கை. ஆர்கே நகர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அறிவிப்பு. மக்கள் நல கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேற்றம். ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் அலுவலர் மாற்றம். பத்மஜா தேவிக்கு பதில் பிரவீன் நாயர் நியமனம். உத்தரகண்ட் முதல்வராக திரிவேந்திர சிங் ராவத் பதவியேற்பு. உத்தரப்பிரதேச முதல்வராக யோகி ஆதித்யநாத் தேர்வு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.